ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் ஆடி மாத பலன்கள் தான் சொல்ல போறோம். ஆடி மாதத்துல நவ கிரகங்களுடைய நிலை வச்சுதான் அந்தந்த மாசத்துடைய பலன் சொல்றது. இந்த ஆடி மாதத்தில் இருக்கிற கிரக நிலை வச்சு பார்க்கும் பொழுது அனைத்து மக்களுக்கும் அரசாங்க சலுகைகள் கிடைக்கும், போராடி வெற்றி பெறுவார்கள். இது இல்லாமல் சட்ட திட்டங்கள் திருத்தப்படும், நிறைய காற்று வீசக்கூடும். ஆடி மாசம்னாலே காற்று தான். ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த காற்றின் மூலமாக விஷக்கிருமிகள் பரவும் அபாயம் உள்ளது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது இல்லாமல் ஆங்காங்கே நிலச்சரிவுகள் ஏற்படும், பூகம்பம் ஏற்படும், அதிகமான வெயில் காணும், இதெல்லாமே நடக்கும். மழை குறைவாக இருந்தாலும் அந்த மழை வெள்ளமாக பெருக்கெடுத்து பேராபத்தை விளைவிக்கக்கூடிய வகையிலே வந்து செல்லும். இதெல்லாமே நடக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இது பொதுவான பலனில் சொல்லப்பட்டிருக்கு. எது எப்படி இருந்தாலும் இந்த ஆடி மாசத்துல அம்மனுடைய வழிபாடு மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அனைத்தையுமே வழிபடலாம், முக்கியமாக அம்மனை வழிபடுவது ரொம்ப விசேஷம். இந்த ஆடி மாதத்துடைய சிறப்புல ஆடிப்பூரம், அம்மனுக்கு உகந்த அம்மனுடைய ஜெயந்தின்னு சொல்லுவாங்க, ஆடிப்பூரம் அது வருகிறது. ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம். தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் சிறு சில சமயங்களை விட்டு இருந்தால் இந்த ஆடி அமாவாசையிலிருந்து ஆரம்பித்துக் கொள்ளலாம். அதே போன்று ஆடிப்பெருக்கு வருகிறது, ஆடி 18ஆம் நாள். சுபகாரியங்கள் செய்ய முடியாமல் இந்த மாதம் விளங்கப்படுவதால் அந்த ஆடிப்பெருக்கன்று சுபகாரியங்களை செய்து கொள்ளலாம். இது விதிவிலக்கு. எல்லாத்துக்கும் முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க பரிகாரம். நம்ம தான் அதை பயன்படுத்துறதில்ல. சுபகாரியங்கள் ஏதாவது ஆடி மாதம் செய்ய வேண்டி இருந்தால் அதை ஆடிப்பெருக்கன்று செய்யலாம், தப்பு கிடையாது. இந்த ஆடிப்பெருக்கில் எல்லா நீர்நிலைகள் இருக்கிற இடத்துலையும் பூஜை செய்து வேண்டிப்பாங்க. மங்கள நான் கோற்றுக்கொள்வார்கள். தாலி பாக்கியம், தீர்க்க சுமங்கலின்னு சொல்லுவாங்க, தாலி பாக்கியம், அந்த கோயிலில் போய் அன்னைக்கு மாங்கல்யம் அணியமித்துக் கொள்வது இதெல்லாமே நடக்கும். ஆடி பௌர்ணமி அது ரொம்ப விசேஷமான மாதம். அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்திருப்பாள். அந்த ஆடி பௌர்ணமியில சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கும். எல்லா விதமான சுபகாரியங்களும் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு அம்மனை போய் வழிபட்டால் கண்டிப்பாக நடக்கும். அதே போன்று ஆடி அமாவாசை என்று உடல் நோய், ரொம்ப நாள் நோய்நொடியாக இருக்கவங்க, தீய சக்திகள் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, எதிரிகள் தொல்லை இருக்கிறவங்க, கடன் பிரச்சனை இருக்கவங்க, இவங்க எல்லாமே ஆடி அமாவாசைக்கு போய் வழிபட்டு வந்தால் முறைப்படி அவர்களுக்கு அந்த பிரச்சனைலாம் தீரும். அந்த வாராகி தேவியுடைய ஆஷாட நவராத்திரி வருகிறது. அது வருகின்ற 15/7/2026 முதல் 23/7/2026 வரை 9 நாட்களும் நடக்க இருக்கிறது. வாராகியை வழிபடுபவர்கள், வாராகியை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள், வாராகி உபாசகர்கள் எல்லாருமே அனைவருமே கும்பிடலாம். வீட்டில் வைத்து வணங்குபவர்கள், கோயிலில் சென்று வணங்குபவர்கள் எல்லாருமே வழிபடலாம். ஏன்னால் வெற்றி, அவர் வாராகினாலே வெற்றி தான். அதனால அந்த 9 நாளும் விரதம் இருந்து நீங்கள் வழிபட்டு வந்தால், ஆனந்தால் பெண்ணாந்தால் உங்களுக்கு முடியாத விஷயம் கண்டிப்பா முடியும். இந்த ஆடி மாதத்தினால உங்களுக்கு கண்டிப்பா நன்மையான பலன் தான் நடக்கும். அந்த அம்மன் அருள் கிடைக்கும். நீங்கள் எல்லா நலனும் பெற்று வாழ போறீங்கன்னு சொல்லி துலாம் ராசி நேயர்களை உங்களுக்கு உண்டான ஆடி மாத பலன் தான் சொல்ல போறேன். துலாம் ராசியில பாத்தீங்கன்னாக்கா உங்க ராசி அதிபதி சுக்கிரன். அவர் இப்ப எங்க இருக்காரு? உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். கேது சந்திரனோடு சேர்ந்திருக்கார். 10ஆம் இடத்துல சூரியனும் குருவும் இருக்காங்க. 9ஆம் இடத்துல புதன், 8ஆம் இடத்துல செவ்வாய். அது இல்லாமல் ராசிக்கு ராகு பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். இந்த கிரகங்களை வைத்து பார்க்கும் பொழுது துலா ராசிக்காரர்களுக்கு முடியாத ஒரு விஷயம் ஆடி மாதம் துவங்கியவுடன் ஒரு சில நாட்களிலே முடியும். அது எவ்வளோ பெரிய விஷயம், நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய சுய முயற்சியால் அது நடக்கும். இன்னும் கொஞ்சம் மேலே போனோம்னா, உங்களுக்கு யார் தொல்லை கொடுத்துருந்தாங்களோ, யார் வரக்கூடாதுன்னு தடை பண்ணியிருந்தாங்களோ அவங்களாலேயே அது நடக்கும். போதுமா? எப்பேற்பட்ட நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன். இது இந்த ஆடி மாத பலனோட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலனாகவே அமைய போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் வகையிலே உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர்களாக இருந்திருப்பாங்க. எல்லாத்துலேயுமே இருப்பாங்க, ஆண்லையும் இருப்பாங்க, பெண்லையும் இருப்பாங்க. அந்த பெண்ணில் இருக்கக்கூடிய வெல் விஷர் எப்பயுமே உங்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணுவாங்க. அவங்களால நல்ல விஷயம் நடக்க போகுது. நீதி நேர்மை சத்தியம் தவறாமல் இருந்தீர்களானால் உங்களுக்கு வரக்கூடியது கண்டிப்பாக வந்து சேரும்.
வழக்குகள் ஜெயமாகும், போட்டி பந்தயங்களை வெற்றி கிடைக்கும், பிரயாணங்கள் தொடர்ந்து வரும், குடும்பத்தில் கொஞ்சம் பிரிந்து அதுக்கப்புறம் சரியாக வந்துடும். இதெல்லாமே நடக்க போகுது இந்த ஆடி மாதத்தில் பலனால் சொல்லப்பட்டிருக்கு. எது எப்படி இருந்தாலுமே துளாராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபார வகையிலே நல்ல நல்ல ஏற்றங்கள் ஏற்பட போகுது. அதில் நல்ல நல்ல ஏற்றங்கள். ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு கடை எடுத்து வர பொருட்கள் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னொரு இடத்துல பிரான்ச் போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? அது இப்போ நடக்கும். உங்கள் முயற்சியால் வியாபாரத்தில் வளர்ச்சி அளிக்கும், தொழிலில் மேன்மை உண்டாகும். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நல்லபடியாக அமையும். ஏனோ தானே போயிருந்தது எல்லாமே அந்த நேரங்காலம் வரும்போது தான் நடக்கும். நேரங்காலம் வரும்போது கவனிக்கப்படுவார்கள். உங்கள் தொழிலை நீங்கள் பண்ணிகிட்டு இருப்பீங்க, இதனால் வரைக்கும் யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் ஏதோ ஒரு யுக்தியை கையாண்டு கொஞ்சம் விளம்பரம் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு விளம்பரம் பண்ணுவீங்க. டக்குன்னு ஒருத்தங்க பார்ப்பாங்க, பார்த்துட்டு அவங்க மூலிமா டக்கு 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 டக்குன்னு ஒருத்தர் மாற்றி உங்களுடைய தொழிலுடைய விஷயங்கள் அது மூலிமா பயன்பெற்றவர்கள் இவங்களெல்லாம் அந்த கான்டாக்ட் கிடைச்சி பல பேரும் உங்களுடைய தொழிலுக்கு வந்து உதவ முன் வருவார்கள். அவர்களால் உங்களுக்கு பலனும் கிடைக்கும். உங்கள் தொழில் முன்னேற்றத்துக்கு உண்டான விஷயங்களும் நடக்கும். அதுதான் அப்படி சொன்னேன். அப்போ தொழில் வியாபாரம் கண்டிப்பாக சிறந்து விடும். துளாராசிக்காரர்கள் ஏதேனும் ஒன்றை குறித்து குழப்பத்தில் இருந்து வந்திருப்பீங்க. முடியுமா முடியாதான்ற ஒரு சந்தேக மனப்பான்மையோடு இருந்திருப்பீங்க. உங்களுக்குமே அந்த சந்தேக மனப்பான்மை தொடர்ந்தபடி தான் இருக்கும். ஆனால் இந்த ஆடி மாதத்திலே அந்த விஷயம் நடக்கும். அந்த சந்தேகம் தீர்ந்துவிடும். இது அம்மனுடைய மாதமாக இருக்கப்படியால் அம்மன் வழிபாடு வந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் பெரும்பாலும் நீங்கள் உங்கள் ராசியாகவே சுக்கிரன் தான். கண்டிப்பாக அம்மனின் அம்சம் உள்ளவர்கள் தான். உங்களுக்கு பிடித்தமான ஒரு அம்மனை தேர்ந்தெடுத்து இந்த மாதம் முழுவதுமே அவர்களை கொண்டாடி வரலாம். அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு நினைக்கணும் பண்ணிடலாம். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க, நம்மளுக்கு ஒருத்தரை பிடிச்சிட்டா நம்ம எப்படி என்ன செய்கிறோம், அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம், அவங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் பண்ணுறோம், குறிப்பிருந்து செயல்படுறோம், அவங்களுடைய நன்மையை பற்றி தான் யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம், இதெல்லாம் பண்ணுறோமா இல்லையா? அதே மாதிரி தான் தெய்வங்களுக்கும் அப்படி தான். தெய்வங்களும் மனிதர்களும் ஒரே கோட்பாடு உடைய காரணிகள் தான். அப்போது மனுஷால கொண்டாடும் போதே நல்ல விஷயம் நடக்குதுன்னா தெய்வத்தை கொண்டாடினா ஏன் நடக்காது? அப்போ உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை நீங்கள் 4 பேர் சொல்லலாம். இந்த அம்மனை போய் பாருங்கள், கண்டிப்பாக அருள் கிடைக்கும், நல்லது நடக்கும். அந்த அம்மனுக்கு எதாவது அந்த ஆலயத்துக்கு எதாவது தேவையான உதவிகள் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் செஞ்சு மகிழலாம். உங்களால் முடியலாம் கூட கூட்டு முயற்சியில் பலன் கிடைக்கிறதுக்கு வழிபடுக்கலாம். இதெல்லாம் செய்ய செய்ய உங்களுக்கு அந்த அருள் கிடைச்சி, எப்பயுமே தெய்வ சக்தி அருள் வந்து கண்ணுக்கு தெரியாமல் தான் எனக்கு கிடைக்கும். சினிமாவில் காட்டுற மாதிரிலாம் நேரடியாக அந்த ஒளிலாம் வந்து கிடைக்காது. இது அந்த காலத்தில் நடந்தது ஒன்று, ஆனால் இப்பொழுது அது வெகுவாக குறைந்து விட்டது. எப்பொழுது மனிதர்களிலே ஆணவம், கண்மம், மாயை அந்த மாதிரி அந்த இருக்கக்கூடாத குணங்கள் வந்ததோ, அதுவும் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த பொறாமைன்ற குணம் நல்லா வேரூன்றி விட்டது. என்ன மாதிரி அவன் முன்னுக்கு வந்துடக்கூடாது, நான் தான் வரணும், அவன் எப்படி வரலாம், அவன் எப்படி வரலாம், எப்படி இவ்வளோ சம்பாதிக்கிறான், எப்படி எல்லாமே நினச்சதை வாங்குறா, கேட்டு அனுபவிக்கிறா, எல்லாமே நடக்குது. இந்த பொறாமை இப்போது சமீப காலமாக எல்லா தரப்பு மக்களையுமே பாதிச்சிருக்கு. அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கணும். நம்ம வணங்குற தெய்வத்தை இன்னும் நெருங்கி வழிபடணும். அதுக்கு உண்டான முயற்சியில் இறங்கணும். அதுதானே உண்மை, அப்படி தானே செய்யணும். அதை விட்டு பொறாமை என்ற எண்ணத்தோடு இருந்தால் தெய்வம் இப்படி உங்களுக்கு பலன் கொடுக்கும்.
நீங்கள் வெளியில் காமிச்சா கூட மனதளவில் அந்த பொறாமை குணம் இருக்கத்தானே செய்யும். அது நீங்கள் வெளியே விட வேண்டும் அல்லவா? அப்படி விட்டால் ஒழிய உங்களுக்கு அந்த நீங்கள் எந்த பரிகாரம் செஞ்சாலுமே பலன் கொடுக்கறதுக்கு தாமதமாக தான் ஆகும். அப்புறம் இந்த பொறாமை குணங்கள், தீய எண்ணங்கள், பழக்க வழக்கங்கள், பழிக்கு பழி வாங்கிறது, நம்பிக்கை துரோகம் செய்வது, இதெல்லாமே விட்டுடணும். உங்களால் ஒரு உதவி செய்ய முடிஞ்சால் செய்யலாம், இல்லைன்னா விட்டுடணும். அப்படி மனநிலை மாற்றிக்கொண்டீர்களானால் கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு நன்மையே விளையும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பெரும்பாலும் இந்த ஆடி மாதம் அம்மன் மாதமாக இருக்கிறதால உங்கள் ராசிக்கு ரொம்ப வேகம், அசுர வேகம் அப்படி சொல்லுவாங்க. உக்கிர தெய்வங்களே அசுர வேகம் கொண்ட தெய்வங்கள்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட தெய்வங்களை வழிபட்டு வர வேண்டும். உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா, உக்கிர தெய்வங்கள் வரிசையிலே வாராகி என்று சொல்லக்கூடிய தெய்வம் இருக்கிறார். வாராகியை வணங்கினா உடனே பலன் கிடைக்கும், உடனே பலன் கொடுப்பாங்க, வெற்றியை கொடுக்கக்கூடியது. தோல்வியை அவங்க பார்க்க மாட்டாங்க, வெற்றி மட்டும்தான் பார்ப்பாங்க. அதுவும் வேகமாக பண்ணுவாங்க. அந்த ஆதிபராசக்திக்கு படைத்தல்வியாக விளங்கி வரவங்க இல்லையா, அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்கள் வணங்கி வழிபட்டு வேண்டும். அசுர வேகம் கொண்ட உக்கிர தெய்வத்திலேயே அசுர வேகம் கொண்ட தெய்வங்களை வணங்கி வழிபட்டு வர வேண்டும். நரசிம்மரை வழிபடலாம், வாராகி தேவை வழிபடலாம், இது மாதிரிலாம் வழிபட்டு வரணும். நிறைய பேருக்கு தான தர்மம் செய்து வர வேண்டும். அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு தானம் தர வேண்டும். பெண்களுக்கு திருமணம் நடக்க முடியாமல் நிறைய பெண்கள் கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணலாம். அது இல்லாமல் கல்வி சம்மந்தப்பட்ட வகையில் உதவி பண்ணலாம், மருத்துவ சம்மந்தப்பட்ட வகையில் உதவி பண்ணலாம். இப்படிலாம் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லி, முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி என்னுடைய ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு எல்லா நாளும் பெற்று வாழ போறீங்கன்னு வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.